இன்னைக்கு முஸ்லிம்கள் இடத்துல ஏராளமாக நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்க்கம் தெரிந்த கற்றறிந்த கொள்கை பிடிப்புள்ள ஒரு மூமின் இடத்துல இருக்கக்கூடாத மோசமான பண்பு, யார் யாரெல்லாம் பிறருக்கு தொல்லை கொடுக்கிறோமோ, நோய்வினை செய்கிறோமோ அவங்க மீது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும், பயந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. முஸ்லிம் என்றால் யார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கும் பொழுது டெஃபினேஷன் சொல்லும் பொழுது பெருமானார் சொல்லி காட்டினார்கள். சும்மா பேச்சுதான் இருக்குது, உள்ளத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஏன் தவிர உங்க தவிர எத்தனையோ தவிர அல்லாஹ் மறைச்சிருப்பான், அது உங்களுக்கே தெரியும். அந்த தவிர வெளிச்சது கொண்டு போட்டா நான் இன்றைக்கு மேடை நின்று பேசினா நீங்க கேட்க மாட்டீங்க. நம்ம இபாதத்தை வச்சு அல்லாட்ட ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க. அவங்க கிட்ட கிராஸ் ஆனா எப்படி கிராஸ் ஆக முடியலையேங்க. அப்ப யாருக்கு ஈதா கொடுத்தீங்க, யாருக்கு நோய்வினை கொடுத்தீங்க? ஒரு முசல்லிக்கு கொடுத்தீங்க, ஒரு தொழிலாளி கொடுத்தீங்க, ஒரு ஆபீதினி கொடுத்தீங்க, ஒரு முத்தகையின் கொடுத்தீங்க, ஒரு முவாஹித் கொடுத்தீங்க. இது பாவம் இல்லையா? இது குற்றம் இல்லையா? நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு கஃபுல் அதா வஹ்திமாலுஹு. அருமைக்குரியவர்களே, இஸ்லாத்தில் பல்வேறு கோணத்தில் மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழிகாட்டுதலையும் பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய மார்க்கம்தான் சிறப்பான மார்க்கம். வேற எந்த மதத்திலையும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்களெல்லாம் மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மதங்களாக இருக்கிறது, சித்தாந்தங்களாக இருக்கிறது. இது அல்லாஹுவே நமக்கு வழிகாட்டுவதனால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு நபியை அனுப்பி, ஒரு தூதரை அனுப்பி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டி விட்டு மறைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தலைப்பு நமக்கு சொல்லக்கூடிய அந்த அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், பிறருக்கு நோய்வினல் செய்யாமல் இருப்பது, பிறருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது, பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பது, அதான் கஃபுல் அதா என்று அரபியிலே சொல்லி காட்டுவார்கள். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்கள் இடத்துல ஏராளமாக நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்க்கம் தெரிந்த கற்றறிந்த கொள்கை பிடிப்புள்ள ஒரு மூமின் இடத்துல இருக்கக்கூடாத மோசமான பண்பு, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பண்பு இன்னைக்கு இருக்கிறது. எப்படி தொல்லை கொடுக்கிறோம்? நம்ம அறியாமலே கொடுக்கிறோம். நாவினால தொல்லை கொடுத்துருவோம், அதுபோல கையால தொல்லை கொடுத்துருவோம். மூணாவது என்ன அந்தஸ்து சொன்னா, அவரை பார்க்கும் போதே ஒரு மோசமான பார்வை பார்க்கிறது, சந்தேகமான பார்வை பார்க்கிறது,
கெட்ட எண்ணங்களோடு பார்க்கிறது, முறைக்கிற மாதிரி பார்க்கிறது. அவரே சொல்வார், என்ன வெறுக்கிற மாதிரி பார்த்தாரு அப்படின்னு சொல்வார். இவை அனைத்துமே ஈதாலே சேரும் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனை நாம அவர் உடல்ல தொல்லை கொடுக்கிறது, அவருடைய சொத்துல தொல்லை கொடுக்கிறது, அவருடைய மரியாதையை தொல்லை கொடுக்கிறது மட்டும் இஸ்லாம் பார்க்கல, பல்வேறு கோணத்தில் பார்க்கிறது. யார் தொல்லை கொடுக்கிறோமோ பிறருக்கு, யார் பிறருக்கு நோவினை செய்கிறோமோ, மார்க்கம் இதை ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் இதை ஹராமாக்கி இருக்கிறது. ஷரியத்தில் மோசமானவன், இழிவுக்குரியவன் பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவன் தான் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. யார் யாரெல்லாம் பிறருக்கு தொல்லை கொடுக்கிறோமோ, நோய்வினை செய்கிறோமோ, அவங்க மீது அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும், பயந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. பெரும்பாவங்கள்ல ஒன்றுதான் பிறருக்கு நோய்வினை செய்வது, பிறரை தொந்தரவுப்படுத்துவது, பிறருக்கு தொல்லை கொடுப்பது என்று மார்க்கம் சொல்லி காட்டுது. இன்னைக்கு தமாஷு, கேலி, அப்படியே நம்ம அவன் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி குத்தி பேசுறது, இப்படியெல்லாம் பேசுவது இருக்கிறது, நம்முடைய அமலையே பாழாக்கிவிடும் என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஏன்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுகிறான் சூரத்துல் அஹ்ஸாபில், வல்லதீன எத்தனை சொன்னால் யூதூனல் மூமினீன, மூமின்களுக்கு நோய்வினை கொடுத்தார்கள். மூமின் சொன்னா முஸ்லீமை விட தர்ஜா கூட, முஸ்லீம்னா கீழே. மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் முஸ்லீம் சொல்றோம், பேர் அல்லாஹ் பேர் வச்சிருக்கான், அல்லாஹ் தான் பேர் வச்சான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா முஸ்லீம் பேர் சொல்றோம். முஸ்லீமை விட மூமின் தர்ஜா கூட, பெரிய உயர்ந்த தர்ஜா, 100க்கு 100 இருப்பவர் தான் மூமின். முஸ்லீம் சொன்னா அரைகுறைன்னு விளங்கிக்கல. குர்ஆன் அப்படி பேசி காட்டுகிறது, சுன்னாவும் அப்படி பேசி காட்டுகிறது. சுன்னான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில யார் மூமின்களுக்கு, இறை விசுவாசிக்கு நோய்வினை செய்கிறார்களோ ஆண்களுக்கு, வல் மூமினாத் இறை விசுவாசியான மூமினான பெண்களுக்கு யார் நோய்வினை செய்கிறார்களோ, பிகைரி மக்தஸபு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் செய்யாத குற்றத்துக்காக செய்தா கூறி அவர்கள் துன்புறுத்துகிறார்கள். இப்படி யார் செய்கிறார்களோ ஃபகத் இஹ்தமலு, அவர்கள் சுமந்து கொண்டார்கள், புஹ்தானன் அவதூறு பேரையும், அவதூறு செஞ்சுட்டான், வைஸ்மம் முபீனா பெரும் பாவத்தை என்ன செஞ்சுட்டான், சுமந்துட்டான் என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இந்த ஈதா என்பதில், இந்த தலைப்பில் மார்க்க அறிஞர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? கீபத், புறம் பேசுறது. நம்ம எல்லாத்தையும் இருக்கும். தொழுகும் போது இபாதத் செய்யும் போது மட்டுமே இருக்காது, இபாதத்து முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிருவோம். அந்த தொழுகையை அவனுக்கே தூக்கி கொடுத்துருவோம். என்ன, சஃபில் நம்ம நிற்கக்கூடிய நேரத்தில் ஒன்றா நிற்போம். அது முடிஞ்ச உடனே அவர்களை புறம் பேசுறது, இவன் இருந்தானா எப்படியாப்பட்டவன் தெரியுமா, பிறரை திட்டுறது, பிறருடைய சொத்தை அபகரிக்கிறது, அதுபோல் மோசடி பண்ணுறது, அதுபோல் லஞ்சம் வாங்குறது, இன்னும் ஒன்று வேலை சேர்த்து விட்டு அந்த மாதிரி செய்யணும், இப்படிலாம் செய்கிறது எல்லாமே ஈதான்னு சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. செய்யல் கவுல், கெட்ட வார்த்தையால் பேசுறது அவரை பாதிக்கும். யாருக்கு நம்ம செய்கிறோமோ அவருக்கு பாதிக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் என்றால் யார் என்று நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஹதீஸ் பிரபலியமானது, பரிச்சயமானது, நான் சொல்லித்தரணும் தேவையில்லை உங்களுக்கு. முஸ்லீம் என்றால் யார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கும் பொழுது, டெஃபினேஷன் சொல்லும் பொழுது பெருமானார் சொல்லி காட்டினார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அல் முஸ்லிம், முஸ்லிம் என்றால் யார், மன் சலிமல் முஸ்லிமூன, எல்லா முஸ்லீம்களும் ஈரேற்றம் பெற்றார்கள், மின் லிசானிஹி, இவனுடைய நாவில இருந்து, இவன் நாவுடைய தொல்லையில இருந்து, வயதிஹி, அவன் கைவுடைய தொல்லையில இருந்து எவன் நிம்மதி பெற்றானோ அவன் தான் முஸ்லீம். முஸ்லீம்னா யாரு, நீங்க யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, நாவினாலோ கரத்தினாலோ, அப்படின்னா தான் நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியும். முஸ்லீம் நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி செயல் இருந்தால் நீங்கள் முஸ்லீமே இல்லை என்பதை நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய ஹதீஸை நம்ம பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் நல்ல முறையில் ரசூலுல்லாஹ் இருக்க சொன்ன மாதிரி இருந்து பாருங்கள். பிறருக்கு நீங்கள் தொல்லை கொடுக்கல, பிறருக்கு கையால் தொல்லை கொடுக்கல, நாவினால் தொல்லை கொடுக்கலன்னு பாருங்கள், உங்களை சுற்றி நிறைய கூட்டம் இருக்கும். உங்கள் மேலே பாசம் வரும், உங்கள் மேலே அன்பு வரும். இவர் நற்குணத்தில் உள்ளவர் என்று நம்ம பறைசாட்டுவார்கள். அது மட்டுமல்ல, சாலிஹீன்னா நல்லடியாருடைய பண்புல உள்ளது. அது மட்டும் இல்லைங்க, உண்மையான ஈமான் இருப்பதற்கு அடையாளம் பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் இருப்பது. எந்த ரூபத்திலையும் சுவனத்தில் நுழைவதற்கு அமல் மட்டுமல்ல, நம்முடைய நற்செயலும் காரணம். இதை மாதிரி பிறருக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும். ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிய பட்டியலை போட்டே வராங்க.
அந்த இடத்துல வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், அபூதர்ன்னு நினைக்கிறேன், அபூதர் கஃபார் நினைக்கிறேன், கேட்கிறார்கள், என்னால் ஒரு அமலும் செய்ய முடியல, அந்த அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லும் போது கடைசியாக நான் என்னதான் செய்யுது என்று கேட்கும் பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹதீஸ் இப்படி முடியும், நேரம் கம்மியாக இருக்கிறனால சொல்கிறோம், அந்த துண்டு இப்படி முடியும். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, தகுஃபு ஷர்ரக அனின் நாஸ், ஜனங்களுக்கு நீ தீங்கு செய்யாமல் இருந்தாலே உனக்கு நீ நிறைய நன்மை செஞ்சுட்டேன்னு அர்த்தம். தொழுகை எப்படி நன்மையோ, குர்ஆன் ஓதுனா எப்படி நன்மையோ, ஜகாத்து கொடுத்தா நன்மை கிடைக்கிற மாதிரி, ஹஜ்ஜி செஞ்சால் நன்மை கிடைக்குமா, உம்ராக்கு செஞ்சால் நன்மை கிடைக்கிற மாதிரி, நோம்பு நோட்டை எப்படி நன்மை கிடைக்குமோ அதுபோல பிறருக்கு நீ தீங்கு நீங்கள் தடுத்து விட்டால், உன்னின் மூலமாக வரக்கூடிய தீங்கை தடுத்து விட்டால் ஃபைன்னா சதகத்துன் மின்க, அது உன் பாக்கெட்லேருந்து சதகா கொடுத்த மாதிரி. பணம் பணமாக தான் இருக்கும், தீனாக தான் இருக்கும், ரூபாயாக தான் இருக்கும். இந்த செஞ்சதுனால ஃபைன்னவு சதகத்துன் மின்க, உன்னிடத்திலிருந்து அது நல்லறமாக அமைகிறது, அலா நஃப்ஸிக்க, உனக்கே அது வந்து சேர்கிறது என்று நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால் நம்ம முஸ்லீமாக இருக்கோம், நம்ம எப்படி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, யா மஅஷர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, யா மஅஷர மன்னாமன பிலிசானிஹி, நிறைய பேர் எப்படி ஈமான் கொண்டிருக்கான்னா உதட்டால நாக்கால சும்மா சொல்லியிருக்கான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்காங்க, உள்ளத்தில் இல்லை, நாவு தான் முடிஞ்சிருக்குது, நாவால் முடிஞ்சிருக்கு. நம்ம கூட சொல்லுவோம்ல, சும்மா பேச்சு தான் இருக்குது, உள்ளத்திலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, மன்னாமன பிலிசானி, ஈமான் எப்படி கொண்டிருக்கான், சும்மா நாவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கான். வலம் எதுகுலில் ஈமானு கல்பஹு, ஈமான் எங்கே உள்ளே போகல, உள்ளத்தில் போகல, இதயத்தில் போகல, கல்பில் போகல. ஆனால் இவன் மோசமானவன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இவன் எப்படியாப்பட்டவன் சொன்னா இவனை பற்றி வர்ணிக்கிறாங்க. நாவில் தான் ஈமான், உள்ளத்தில் ஈமான் இல்லை, பேச்சு மொழியில் நுழைஞ்சிருக்கான். ஆனால் இவன் எப்படியாப்பட்டவன் சொன்னா, இவனுடைய தன்மையை ரசூலா பேசும்போது தன்னை பற்றி பார்க்கவே மாட்டான், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம குறைகளை சீர்திருத்தம் பார்க்கவே மாட்டான், அடுத்தவன் குறையாக போய் தேடி பிடிச்சிட்டே இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர்ட்டு அந்த பண்பு இருக்குது. ஒலா தத்தபி அவராத்தியும், பிறருடைய குறையை துருவி நீங்கள் தேடாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு, ஃபைன்னோ மன்னித்தப அவராத்தியும், பிறருடைய குறையை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா அவன் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்னு சொல்லி, இத்தபானா பின்துயர்ந்தான்னு அர்த்தம், பின்பற்றினான்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு சொல்லிட்டு அவனே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எத்தபா அல்லாஹ் அவரத்தஹு, அல்லாஹ் உங்க குறைய பின்தொடருமா, நீ என்னென்ன தப்பு செய்கிறா என்று பார்ப்பான். அல்லாஹ் நம்ம தப்பை கவனிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உமை எத்தபி இல்லா அவுரத்தஹு, அல்லாஹ் உங்க குறையை தேடி தேடி பார்க்கணும்னு சொன்னா யஃப்லஹு, உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். ஃபீ பைத்திஹி, நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும்போது தப்பு செய்கிறேன் யாருக்குமே தெரியாது, நாலு சோத்துக்களை செய்யும் போது, அப்படி இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் பாருங்கள், நிறைய தப்பு செஞ்சுருப்போம், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. நான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையிலேருந்து பேசுகிறவங்களாம் உத்தமர் அல்ல, கீழே இருக்கவங்கெல்லாம் பாவி அல்லன்னு சொல்லுவோம். ரெண்டு பேருமே மனிதர்கள். ஏன் தவிர உங்கள் தவிர எத்தனையோ தவிர எல்லாம் மறைச்சிருப்பான், அது உங்களுக்கே தெரியும். அந்த தவிர வெளிச்சத்துக்கு கொண்டு போட்டால் நான் இன்றைக்கு மேடையில் ரெண்டு பேசினா நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ எல்லாம் மறைச்சிருக்கான். நீ பிறருடைய தவறை போய் துருவி ஆராய்ஞ்சு அவனை கேவலப்படுத்தணும்னு சொன்னா, நீ விமானத்தில் இருந்தாலும் சரிதான், நீ பிரயாணத்தில் இருந்தாலும் சரிதான், அப்படியே ஒரு ரிவாயத்துக்கு இரகலி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரிதான், நீ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரிதான், நீ தனிமையில் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தணும் கேவலப்படுத்திடுவான். அதனால பிறருக்கு எந்த வகையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொல்லை கொடுக்கக்கூடாது என்று மார்க்கம் சொன்னால் பரவாயில்லை. எப்படி எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தை பேசுது பாருங்க. ரிபா இருக்குது, ரிபானா என்னது, வட்டி. இந்த வட்டியை நம்ம யாரும் வாங்க மாட்டோம். பேங்கில் நீங்களும் பணம் போட்டிருக்கீங்க, நாம் எல்லாரும் போட்டிருக்கோம். அது போடாமல் கதை நடக்காதுன்னு வைங்களேன். எல்லாருமே ஏடிஎம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. உலகத்தில் பெரும்பாதியான பேங்கில், உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் வட்டி கொடுக்குறாங்க. அது எந்த நாடும் விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பணம் வச்சுருந்தா வட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வட்டியை நம்ம வாங்க மாட்டோம். உயிர் பிரிவு வரைக்கும் அப்படியே அந்த வட்டியை கணக்கு பார்த்து ஒளிங்கடா, இதோட ஒளிங்கடா, எங்கள் பணம் இப்படி தான் சொல்லிட்டு நம்ம அப்படியே மூத்தாயிடும், பிள்ளைகள்கிட்ட சொல்லிடுவோம் இவ்வளோ காசு வட்டி கிடக்குது. இது மார்க்கத்தை பேணக்கூடிய நீங்களும் நானும் செய்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இது பெரும்பாவத்தில் உள்ளது, வட்டி பெரும்பாவத்தில் உள்ளது. ஆனால் வட்டியை எங்கே கொண்டு ஒப்பிடுறாங்க தெரியுமா? வட்டி பல வகையானது அப்படின்னு சொல்லி ஒப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். தஸ்பீஹ் என்று சொன்னால் ஒப்பு காட்டுறாங்க. அதில் பெரிய மோசமான வட்டி என்னன்னு சொன்னா
ஆறால் பிறருடைய மான மரியாதையில் விளையாடுவது, பிறருக்கு தொல்லை கொடுப்பது, தொந்தரவு கொடுப்பது. வட்டி ஏன் ஹராமு? நீங்கள் வட்டிக்கு எடுத்தீங்க, நான் வட்டி கொடுத்தேன், நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். உதாரணத்துக்கு ஒரு வட்டி கொடுக்குறேன், உங்கள் பொருளாதாரத்தை சுரண்டுறேன். 100 தீனார் தந்து 100 தீனார் நீங்கள் கேட்டேன்னு சொன்னா 80 தீனார் தந்துட்டு 100 தீனார் வாங்கிடுவேன். 20 தீனார் எனக்கு வட்டி கிடச்சிட்டு. அப்போ உங்கள் ரத்தத்தை நான் சுரண்டுறேன். அதே மாதிரி தான் பிறருக்கு தொல்லை கொடுப்பதும், அவதூறு சொல்வதும், நோய்வினை செய்வதும் அவருடைய ரத்தத்தை உறிஞ்சின மாதிரி அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பு காட்டுறாங்க. நம்ம என்னமோ வட்டியில் மட்டும் உட்காந்து தவந்துக்கிடுவோம். இன்னைக்கு இவ்வளோ இறங்கியிருக்கா, ரொம்ப பேணுதலாக இருப்பார். மறைமுகமான ஒரு வட்டி இருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன மின் அர்பர் ரிபா, வட்டியில் மிக மோசமான வட்டி அல் இஸ்திஜாலத்து, தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவன் தொழிலே அதுதான். ஃபி இரதில் முஸ்லிமி, முஸ்லீமுடைய அவன் மரியாதையை கண்ணியத்தை குறைப்பதற்காக வேண்டி பிகைர் ஹக்கு, எந்த உரிமையும் இல்லை, அவன் பாட்டில் இருக்கான், அவனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், 4 பேர் சேர்ந்தா பாருங்களேன் என்ன நடக்கும் பாருங்களேன். இதுதான் நடக்கும், நம்ம அமல்லாம் பாழாயிடும். இதுதான் மோசமான வட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுங்க ஒப்பிட்டு காட்டினாங்க. ஏன்னு சொல்லனா, நாளைக்கு முஃப்லிஸ்லாம் உங்களுக்கு தெரியும், பல 100 தடவை அந்த ஹதீஸ் சொல்லியிருக்கோம், சொல்லாதது யாருமே கிடையாது. முஃப்லிஸ்னா என்ன? நாளைக்கு நஷ்டமானவன், ஓட்டையாண்டி போனவன், ஒன்றுமே இல்லாதவன், பணம் இல்லாதவன் சொல்லுவோம் இல்லையா? யாருக்கு தீனார் திர்ஹம் இல்லையோ, எந்த சொத்தும் இல்லையோ, எந்த பைசாவும் இல்லையோ, அவன் தான் முஃப்லிஸ். நாளைக்கு மறுமையில் நம்ம எப்படி வருவோம்னு சொன்னோன்னா, நிறைய தொழுதுருப்போம், எக்கச்சக்கமாக தொழுதுருப்போம். ரமதானுடைய நோன்பு, சுன்னத்தான நோன்பு, எல்லா நோம்பையும் வச்சுருப்போம், ஜக்காத்தெல்லாம் கொடுத்துருப்போம். ஆனால் இவை அனைத்து நிறைய அமலை நீங்கள் கற்பனை வச்சுக்கோங்க, டைம் இல்லை, நிறைய அமல் செஞ்சுருப்போம். உம்ரா, ஹஜ்ஜி, துவாக்கள், திக்ர்கள், தஸ்பீஹாத்துகள், குரான் திலாவத்து, குரான் நிறைய செஞ்சுருப்போம், மலைமால் செஞ்சுருப்போம். ஆனால் அனைத்துமே மக்பூலாத், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலுக்கு ரசூலுல்லாஹ் விதிமுறை என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்த மாதிரி இருக்கணும், அல்லாஹ்வும் ரசூலும் ஏவனமாக இருக்கணும். அந்த மாதிரி அமல், அந்த அமலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு, எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு, நாளை மறுமை நமக்கு தான் கிடைக்கணும். ஆனால் நம்ம அமல்லாம் பாலாகுது. அதை நான் சொன்னேன், ஜும்மா தொழுதாச்சு, அசர் வரத்துக்குள்ளே அந்த ஜும்மாவுடைய நன்மையை பாலாக்கிறது. சாப்பிட்ட பிறகு 4 பேர் அவனை பார்த்து பேசி, அவன் எப்படியும் அப்படியும் அப்படியும் சொல்லி இப்படி சொல்லி இது பண்ணி, அப்படியே எவனா திட்டி இவ்வளோ அமலையும் கொண்டு போகிறார். கொண்டு போனேன்னு சொன்னா இவர் தான் ஓட்டாண்டி ஆயிடுறது, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுறது. சொலாத்தின் தொழுகையோடு, சியாமின் நோம்போடு, ஜக்காத்தின் ஜக்காத்தோடு, சதக்கத்தின் நிறைய நன்மையோ கொண்டு போகிறார். கொண்டு போய் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறார். இப்போ என்ன நடக்குது? இவருடைய அமல்லாம் பிடுங்கப்படுது, ஒன்று ஒன்றா உருவப்படுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒலாக்கின் ஏத்தி கதை சத்தமாக இவர் தேவையில்லாமல் திட்டிருப்பான், தேவையில்லாமல் திட்டிருப்பான். அந்த மோனை இந்த மோனை சம்மந்தமே இருக்காது. ஏதோ தண்ணி இப்போ காலை சப்பலை மிதித்து தண்ணீர் மழை காலத்தில் பட்டுட்டு வைங்களேன், உடனே அடித்து விட்டுருப்போம் நம்ம வார்த்தையை. அது சத்தமஹாதா ஒகதஃபஹாதா, இவரை இட்டு கட்டியிருப்பார். வாக்கலமால ஹாதா, இவருடைய சொத்தை அபகரித்திருப்பார், தின்றிருப்பார். ஒசபகதமஹாதா, இவருடைய ரத்தத்தை ஓட்டியிருப்பார். ஒலரபஹாதா, இவரை அடித்திருப்பார். எல்லாம் வந்து நிற்பாங்க, அவ்வளோ நன்மை உருவப்படும். இல்லாத நன்மை உருவியாச்சா? ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா, இவன் பாவத்தை எடுத்து பாதிக்கப்பட்டவர்கான்ல அநியாயக்காரமான சுமத்து அல்லாஹ் செய்வான். ஜட்ஜ்மெண்ட் எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்? நம்ம நாட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரியா? அதை சொல்லுவானோ, டேய் என்ன சொல்லுவானோன்னு சொன்னா, டைம் போயிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீதி வழங்கக்கூடிய நேரத்தில் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி யாரும் பார்க்கக்கூடாதா அப்படி பேசுவானோ, இந்தியாவில் விளம்பரமாக பேசுவானோ. ஆனால் நம்ம நாட்டு நீதி என்ன தெரியுமா? நீதி வழங்கக்கூடியது யாரை பார்க்குறது தெரியுமா? சங்கிகளாக வந்திருக்காங்களா அந்த பிரச்சனைக்கு, அப்படி பார்த்தா நீதி வழங்குறாங்க. முன்பின் எப்படி தீர்ப்பு செஞ்சால் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்காண்டி ஒரு தீ குளிச்சுட்டான். தீ குளித்தவொடனே என்ன ஆகும்? அதை எனக்கு கூடிய நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி மத கலவரத்தை கொண்டு வருவோம், அவன் ஐயோ தீ மாதிரி கொஞ்சம் இல்லை, இந்த மாதிரி இருக்காது. ஆனால் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு நியாயமான அடிப்படையில் இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸில் வருது, நீங்கள் எந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு தான் அவன்கிட்ட இருந்து அமலை எடுப்பான். அவன் அமலை அநியாயக்காரன் இருக்கான்ல, பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணும்ல, அவ்வளோதான் எடுப்பான், கரெக்டாக எடுப்பான். அந்த மாதிரி நீதியாக இருக்கும்.
அதான் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கானத் லஹு முக்னிமத்துன், யாருக்கு நம்ம அநியாயம் செய்துட்டீங்களோ, அக்கிரமம் செஞ்சிட்டீங்களோ, இவர்கள் உங்க கையால பாதிக்கப்பட்டார்களோ, நாவால் பாதிக்கப்பட்டார்களோ, உங்க மனதால் பாதிக்கப்பட்டார்களோ, என்ன முறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. மனதால் பாதிக்கப்பட்டார்களோ, உள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்களோ, எந்த வகையிலோ தொல்லையோ தொந்தரவோ நீங்க யாருக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. இப்பொழுதே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. ஃபல்யதஹல்லல் மின்ஹு அல்யௌம், இந்த நாள் தப்பு செஞ்சிட்டேன், அது தப்பை சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நான் ஏன் தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த தப்புன்னு ஹதீஸில் வரலையா, அது தப்பு செஞ்சுட்டேன் அவங்கள மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிடலாமா. ஏன்னு சொன்னால் கபிலா கூன தீனாரும் உலா திர்ஹமும், ஏன்னா தீனாரும் செல்ல போகிறதில்லை, எங்கே கியாமத்தில் தீர்க்கமும் செல்ல போகிறதில்லை. வெள்ளி காசு தங்க காசுன்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ் காலத்தில் அது இருந்தது, செல்ல போகிறதில்லை. எனவே அந்த நாள் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கணுங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னா, அநியாயம் செஞ்சவங்களா நீங்கள் இருந்தேன்னு சொன்னா, உங்கள் அமலெல்லாம் பிடிங்கி யார்கிட்ட கொடுக்கப்படும், பாதிக்கப்பட்டவன்கிட்ட கொடுக்கப்படும் என்று நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் யாருக்கு தொந்தரவு கொடுத்திருந்தாலும், தொல்லை கொடுத்திருந்தாலும், இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ளேயே, மாமா மச்சானுக்குள்ளேயே, தகப்பன் மகனுக்குள்ளேயே, இப்படி குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது பிரச்சனை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய அமல்கள் எல்லாம் மக்பூல் ஆகணும்னு சொல்லனா, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல், தொல்லை கொடுக்காமல், நிம்மதியானவர்களாக அல்லாஹ்வை சந்திப்போம். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை உள்ள ரஹ்மான் யாவருக்கும் தருவான் என கூறி முதல்ல நான் நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வல்லதீன யூதுனல் முஃமினீன வல் முஃமினாத். அருமைக்குரிய சகோதரர்களே, நம்ம இபாதத்தை வச்சு அல்லாஹ்ட்ட ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க, வெற்றி பெற்றலாம், மோட்சம் கண்டலாம் நினைக்காதீங்க. இபாதத்தை மட்டும் மார்க்கம் பார்க்கல, நம்முடைய நற்குணத்தை பார்க்கிறது, நல்ல குணம் இருக்கிறதா பார்க்கிறது. தீய குணம் இருந்தால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கக்கூடிய செய்தியாகத்தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அதனால் நம்ம ஒருவருக்கு ஒரு தொழுகையில் பாருங்கள், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பாக்கியம் உலகத்தில் எவன்டையுமே கிடையாதுங்க. அவன் கிறிஸ்டினாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், மஜூசியாக இருக்கலாம், யூதனா இருக்கலாம், நஸ்ரானியாக இருக்கலாம், எவ்வளோ இருக்கணும், எந்த மதம், புத்த மதமாக இருக்கணும், உலகத்தில் அனைத்து மதங்களையும் பாருங்கள், நமக்குள்ள இது இல்லை. நின்று தொழுவுறீங்க, இங்கே பணக்காரர் இருப்பார், அது நம்மளே பெருமையாக பேசணும். இஸ்லாத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் மாற்று மத நடவடிக்கையில் இப்படி சொல்லி காட்டணும். அதை பார்த்து அவங்களும் வர்றாங்க, மேடை போட்டு பேசுகிறாங்க, மீலாது விழாவில் இதுதான் பேசுகிறாங்க. இந்த பக்கம் பணக்காரன் நிற்பார், இந்த பக்கம் ஏழை இருப்பார், இந்த பக்கம் நோயாளி இருப்பார், இந்த பக்கம் பலகீனமான இருப்பார். எல்லாரும் நின்று ஒன்றோடு ஒன்று தோல்னு தொழுகிறோம். இது முடிஞ்ச உடனே அவனை பார்த்தியா, அவன் பக்கத்தில் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மா பாலாய் ஒழிஞ்சுது. அப்படி செய்யக்கூடாது. அதனால் ஈதா என்பது, நோவினை என்பது பல வகை ரூபத்தில் இஸ்லாம் பார்க்கிறது. அருமைக்குரியவர்களே, ஈதா மார்க் எப்படி சொல்லி காட்டுதுன்னா, புகாரில் வருது, நீங்கள் பச்சையாக வெங்காயத்தை தின்னுட்டு வரீங்களே, பச்சையாக சமைக்காமல் வெங்காயத்தை சூம் என்று சொன்னால் நீங்கள் தூம்னு சொல்லுவீங்க. அது மாதிரி மரபு நம்ம திருநாள் பழக்கமாயிட்டு அந்த அரபி கடையில் தான் கிடைக்கும். சூமுனா பூண்டு பச்சையாக சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு வராதிங்க, தொலைங்க. வலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, நம்முடைய தொழுகைக்கு வராதிங்க. காரணம் என்னென்னா, வெங்காயத்தை பச்சையாக திண்டு வரும்போது, பூண்டை பச்சையாக திண்டு வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், வாடை வரும். அப்போ பக்கத்தில் இருக்க முசல்லிகளுக்கு ஹுஷூஹு போயிடும், பயபக்தி போயிடும். அது மட்டும் இல்லை, இங்கே நிற்கிறது யாரு தெரியுமா, நமக்களோட உட்கார்ந்துருக்க நம்ம கண்ணுக்கு தெரியல யாரு, மலக்குமார்கள். அவங்களும் நோயினை பெறுறாங்களாம். என்ன இப்படி இடைஞ்சல் பண்ணுறான்ட்டு, மனுஷனுக்கு இணைச்சி இன்சானம் பக்கத்தில் இருக்கவங்கள இணைஞ்சல். அதனால் அப்படி வராதிங்க அப்படின்னு சொல்லப்படும். இது கூட ஈதா, இது கூட நோய்வினை செய்கிறது. நாம் நினைக்கிறோம் நோய்வினா எவனுக்கூட நம்ம செஞ்சோம், ஒரு பாட்டில் கடந்து செத்தப்பட்டு கிடக்கலாம், ஜும்மாவில் கடந்து நம்ம செய்யலாம். இந்த மாதிரி இது கூடும். அது மாதிரி கொஞ்சம் நாற்றத்தோடு வர்றது, மனமாக வராமல் கொஞ்சம் அசிங்கமாக வர்றது, இது பண்ணி வர்றது, அது பண்ணு. ஈதால் இன்னொன்று என்ன தெரியுமா, நேரத்தோடு நம்ம ஜும்மாவுக்கு வந்தால் இன்றைக்கி துவா மக்பூல் நாள், துவா ஏற்றுக்கொள்ள அப்படின்னா உழுந்து துவா கேட்கணும். ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு குடா தடதடா கிருன்னு பண்ணுறோம். இது என்னது? ஒருத்தன் தொழுதுட்டு கிடப்பான், ஒருத்தன் துவா செஞ்சுட்டு இருப்பான், ஒருத்தன் குரான் ஓதிட்டு இருப்பான். இவங்க யாரோட முனாஜாத் செய்கிறாங்க, சம்பாஷணை செய்கிறாங்க, யாரோட பேசுகிறாங்க, யாரோட தொடர்பில் இருக்காங்க, அல்லாஹ்வோட. இந்த உட்காந்து குடுன்னு சொன்னோடனே இவங்களுக்கு என்ன செய்யுது, இபாதத்தில் கோளாறு ஏற்படுது. அதை நம்ம தவிர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பரவாயில்லை,
ஜும்மால பேசாதீங்கன்னு சொல்லியே நம்ம சொல்ல பண்ணணும். ஜும்மால நீங்கள் முடிச்சுடுறீங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜும்மாக்களையும் பாருங்க, மாஷா அல்லா நம்ம ஜும்மா பெருமைக்குரிய அல்லாஹ் அகந்தைக்கு சொன்னால் என்ன அழிச்சிருவான், அவுதுபில்லா அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனால் அப்படி கேட்டுட்டு இருக்கோம். ஏதோ பேசுறது யாருக்கு புரியுதோ புரியலையோ கேட்டுட்டு இருக்கோம். நான் மார்க்கு அப்படி சொல்லி காட்டுது. நம்ம நாட்டில் போய் பாருங்க, ஒரு மாதிரி தூங்கிட்டு கிடப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்ம திருந்து தான் இது இந்த ஜும்மா நடந்துருக்கும் போது கொரட்டை விடாதீங்கன்னு சொன்னதுனால கோச்சிட்டு போயிட்டார். யாருக்கு நட்டங்க? அந்த காலத்துலலாம் குளம் பக்கத்தில் ஆற்று பக்கத்தில் தான் பாத்ரூம் போவாங்க. பாத்ரூம் போயிட்டு ஆற்றுலையோ குளத்துலையோ கழுவாம போனால் யாருக்கு நட்டம்? இது கூட தெரியல. மனுஷன் தன்னறியாமல் வாழ்கிறான். நான் கேட்குறேன், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், கம்பெனியில் வேலை பார்ப்போம், அல்ல வீட்டில் வேலை பார்ப்போம். இது தவிர தொழிலதிபர்கள் யாரும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியே இருக்கட்டும், தொழிலதிபராக இருக்கட்டும். இந்த நேரத்தில் அங்கே கடந்து தூக்கிட்டு கிடப்போமா? நமக்கு தூக்கமே வருமா? ஆனால் இங்கே தாராளமாக வருது. அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்? வாங்க ஜும்மா நாளைக்கு வாங்க, பெட்லாம் வச்சுருக்கோம், தலைவாணில் வச்சு நல்லா படுத்துங்க அப்படியே சொல்ல முடியும்? அருமைக்குரியவர்களே, ஈதா என்பது பிறருக்கு தொல்லை கொடுப்பதுன்னு சொன்னால் நீங்கள் உட்காந்து ஜும்மாவில் உட்காந்துட்டு கொரட்டை விட்டாங்களா உள்ளே தெரியும், நம்ம கேள்வி தான் பட்டோம். அவன் உடம்பு அடுத்த ஆளுக்கு என்ன செய்யுது? ஜும்மாலையும் கொரட்டை வருமா? ஆச்சரியமாக இருக்குது. அது இந்த சவுண்ட்லேயே வருமா? ஆச்சரியமாக இருக்குது. அது இந்த காமனாக 2 நிமிஷம் பயானில் வருமா? ஆச்சரியமாக இருக்குது. அருமைக்குரியவர்களே, ஈதா என்பது பல வகையாக மார்க்கம் சொல்லி காட்டுது. எந்த ரூபத்தில் யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? கொடுத்துடக்கூடாது. தொழுவுறீங்க, நீங்கள் தான் தனியாக தொழுவுறீங்க, ஒரு சில வார்த்தை வெளியே வரலாம். ஐயா கனாவது ஐயா கணசை, உடனே நீங்கள் ஐயா கனாவது ஐயா கணசை சாதம் இருந்தால் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் காதுக்கு விழுங்க. அவன் தொழுவ முடியல. இதுவும் ஈதான்னு சொல்லி நான் சேர்க்கலை, மார்க்கத்தினுடைய வல்லுநர்கள் சேர்க்குறாங்க, ஹதீஸ்களை வல்லுநர் சொல்லி கேட்குறாங்க. அதனால் எல்லா ரூபத்திலும் நம்ம என்ன செய்யணும்? சுத்தமானவங்களாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமுள்ளவர்களாக, சாலியன்களாக. அந்த ஈதா சூமு மட்டும் வந்திருக்குது, பூண்டு வந்திருக்குது, பச்சை பூண்டு வந்திருக்குது, பசல் வெங்காயம் வந்திருக்குது, பச்சை வெங்காயம் வந்து நினைக்காதீங்க. பீடி இருக்குது. பீடினா அங்கே பீடி இல்லை, நம்ம ஊரில் தான் பீடி இருக்குது, ஒழிஞ்சு போச்சு. சிகரெட்டு தான், சிகரெட் இருக்குது, குடிச்சு நல்லா குடிச்சிட்டு வரீங்க. என்ன ஆகுது? சுஜூதில் கடந்து அவங்க கிட்ட கிராஸ் ஆனா எப்படி கிராஸ் ஆக முடியலையேங்க. அப்ப யாருக்கு ஈதா கொடுத்தீங்க? யாருக்கு நோயினை கொடுத்தீங்க? ஒரு முசல்லிக்கு கொடுத்தீங்க, ஒரு தொழிலாளி கொடுத்தீங்க, ஒரு ஆபீதினி கொடுத்தீங்க, ஒரு முத்தகையின் கொடுத்தீங்க, ஒரு முவாஹிது கொடுத்தீங்க. இது பாவம் இல்லையா? இது குற்றம் இல்லையா? நன்மை செஞ்ச வந்த இடத்துல எப்படி தான் சொன்னா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்பது மார்க்கம். மன்னிக்க மாட்டானா என்ன? நம்ம இதை தூக்கி கொடுத்துருவான். கடைசியில் ஒன்றும் இல்லைன்னா நிரந்தர நரகம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் இருந்துட்டு போகணும். அல்லாஹ் காப்பாற்றணும். நேரடியாக சொர்க்கத்துக்குரிய பாக்கியத்தை நம்ம அல்லாஹ் தரணும். எனவே ஒரு முஸ்லீம்னா எல்லா வகையிலையும் கரெக்டாக இருக்கணும். வாழ்வது கொஞ்ச காலம் தாங்க. நமக்கு மரணம் எப்பொழுது வரும் நமக்கே தெரியாது. பிறந்த செய்தி வேணான்னு தெரியும், ஆனால் பிறந்த நாளை கொண்டாடுறான், முஸ்லீம் சேர்ந்து கொண்டாடுறான். சாக போகிற நாள் தெரியுமா? நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்ச காலத்தில் ஈமானோடு இஸ்லாத்தோடு, இஸ்லாம்னா எல்லாம் சேர்ந்தது தான், இஸ்லாத்தோடு பின்னி பிடைந்து வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய நல்ல மக்களாக ரஹ்மான் ஆக்கியருள்வான் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.